ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு இசை ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். இசை ஜாம்பவான் சொல்லும்போது யார் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ற இந்த ரெண்டு வார்த்தைக்கு அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிக்கணும், சரியா? இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. ஆனா இவரை குறிப்பிட்டு சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே இவர் யார் அப்படிங்கறத சொல்லி கெஸ் பண்ணிடுவீங்க. இசை ஞானி சொல்லும்போதே கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, இசை ஞானி இளையராஜா. அவரை பத்தின ஒரு சின்ன வரலாறு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1976 ரிலீஸ் ஆன அன்னக்கிளி அப்படிங்கிற திரைப்படத்துல இசையமைச்சது மூலமா தமிழ் சினிமாவுக்கு இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் இளையராஜா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு இதுவரைக்கும் 1000 படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்கிறாரு. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல ராமசாமி சின்னத்தாய் தம்பதிக்கு 2வது மகனா பிறந்தவர் தான் இளையராஜா. பாவலர் வரதராஜன், ஆர்டி பாஸ்கர், கங்கை அமரன் என்ற அமர் சிங், இவங்க 3 பேரும் தான் இவர் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. இவரோட மனைவி ஜீவா, இவங்களுக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி அப்படின்னு 3 பிள்ளைங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க 3 பேருமே இளையராஜா மாதிரியே இசைத்துறையில ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க. இளையராஜாவோட உண்மையான பேரு ஞான தேசிகன். சின்ன வயசுல இவரோட அண்ணன் தம்பிகளோட சேர்ந்து நிறைய மேடை கச்சேரிகளுக்கு எல்லாம் இசையமைக்கிறாரு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ராசையா அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பேரை தனக்கு தானே வச்சுக்கிறாரு. நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, மேற்கத்திய இசை இது எல்லாத்தையுமே முறைப்படி கத்துக்கிறாரு. சின்ன வயசுலயே பியானோ வாசிக்கிறதுலயும் கிட்டார் வாசிக்கிறதுலயும் பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறார் இளையராஜா. இருந்தாலும் இவர் இதை யார்கிட்ட கத்துக்கிட்டாரு, இவருடைய மாஸ்டர் யாரா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? 1961 இருந்து 1968 வரைக்கும் இவரோட அண்ணன் தம்பிகளோட இந்தியாவில் இருக்கிற நிறைய இடங்களுக்கு நாடக குழுவோட போறாரு. 20,000 கச்சேரிகள், நாடகங்கள்ல கலந்துக்கிறாரு. இதுக்கு அப்புறமா 1969 தன்னோட 26 வயசுல சினிமா படங்களுக்கு இசையமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல சென்னைக்கு வராரு. சென்னையில மேற்கத்திய இசைக்கருவிகளை வாசிக்கிற தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட பியானோ, கிட்டார் இது ரெண்டையுமே கத்துக்கிறாரு. ஆமாங்க, இவருடைய மாஸ்டர் வந்து தன்ராஜ் அப்படிங்கிறவர் தான். இதுக்கடுத்து லண்டன் ட்ரினிட்டி மியூசிக் காலேஜ்ல கிளாசிக்கல் கிட்டார் எக்ஸாம்ல கோல்டு மெடல் வாங்குறாரு. 1976 ரிலீஸ் ஆகிற அன்னக்கிளி படம் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாரு. அன்னக்கிளி படத்துல இளையராஜா இசையில எஸ் ஜானகி பாடின மச்சான பாத்தீங்களா பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறமா 16 வயதினிலே, பொண்ணு ஊருக்கு புதுசு படங்கள்ல நாட்டுப்புற சாயல்லையே இவர் இசையமைச்ச பாடல்கள் பெரிய ஹிட் ஆகுது. நாட்டுப்புற இசையும் இல்லாம கர்நாடக இசையிலையும் இவர் இசையமைச்ச பாடல்களான பத்ரகாளி படத்துல மோகன ராகத்துல, கண்ணன் ஒரு கை குழந்தை, கவிக்குயில் படத்துல ரீதி கவலை ராகத்துல வர்ற சின்ன கண்ணன் அழைக்கிறான், இந்த மாதிரியான பாடல்களும் இளையராஜாவுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவுல முதல் முறையா ஸ்டீரியோ டைப்ல பிரியா படத்துக்கு தான் இசையமைச்சாரு. கம்ப்யூட்டர் மூலமா சினிமா பாடல்களை ரெக்கார்ட் பண்ண முதல் இந்திய இசையமைப்பாளரும் இளையராஜா தான். அத 1986 வந்த விக்ரம் படத்துல தான் ராயல் பில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரால இசையமைச்சவங்கள மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ராயல் பில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இளையராஜா கம்போஸ் பண்ண சிம்போனிய இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆனாலும் தமிழ் திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் இளையராஜாவை மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி கூட ஆரம்பிச்சாங்க. இளையராஜா தன்னோட திரைப்பட பின்னணி இசையில தமிழ் இசையை பயன்படுத்தினது திரைப்பட பின்னணி இசைக்கு ஒரு புது செல்வாக்கை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, ONV குறுப்பு, ஸ்ரீகுமாரன் தம்பி, வெட்டூரி சுந்தர ராமமூர்த்தி, ஆச்சாரியா ஆட்டாரியா, ஸ்ரீ வெண்ணிலா சீதாராம சாஸ்திரி, சி உதயசங்கர், அப்புறம் குல்சார், இத்தனை பாடலாசிரியர்களோட பணியாற்றி வேலை செஞ்சிருக்கிறார் இளையராஜா. பாரதி ராஜா, SP முத்துராமன், மகேந்திரன், பாலு மகேந்திரா, கே பாலச்சந்தர், மணிரத்னம், சத்யன் அந்திக்காடு, பிரியதர்சன், ஃபாசில், வம்சி, கே விஸ்வநாத், சிங்கீதம் சீனிவாசராவ், பாலா, சங்கர் நாயக், ஆர் பால்கி, இந்த மாதிரி இயக்குநர்களோட தரமான காட்சிகள்ல இவரோட இசை தனித்துவமா தெரியும். 7000க்கும் மேல பாடல்களை எழுதியிருக்கிறாரு. 1000க்கும் மேல திரைப்படங்களுக்கு பின்னணி இசை பண்ணியிருக்கிறாரு. 20,000க்கும் மேல இசை நிகழ்ச்சிகளை நடத்தின உலகத்தோட மிக சிறந்த ஒரே இசையமைப்பாளர் இளையராஜா தான். நாட்டுப்புற ஸ்டைலா இருக்கட்டும், கர்நாடக இசையை வச்சு வரக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், வெஸ்டர்ன் ஸ்டைல உருவாகிற பாடல்களா இருக்கட்டும், அதுக்கு ஏத்த மாதிரியான இந்தியாவோட சிறந்த பாடகர்களை இவரோட பாடல்கள்ல பாட வச்சிருக்கிறாரு. TM சவுந்தரராஜன், எஸ் ஜானகி, பி சுஷீலா, KJ யேசுதாஸ், KS சித்ரா, SP பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், மனோ, MG ஸ்ரீகுமார், ராஜ்குமார், ஆஷா போஸ்லே, லதா மங்கேஷ்கர், ஜெயச்சந்திரன், உமாரமணன், SP சைலஜா, ஜென்சி, ஸ்வர்ணலதா, மின்மினி, சுஜாதா மோகன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி, ஹரிஹரன், உதித் நாராயணன், சாதனா சர்கம், ஸ்ரேயா கோஷல், இவங்க எல்லாரும் இளையராஜா இசையில பாடின இந்தியாவோட மிக சிறந்த பாடகர்கள். இத்தனை பாடகர்கள் இவரோட இசையில பாடினாலும் இளையராஜாவே அவரோட சொந்த குரல்ல பல படங்கள்ல பாடியிருக்கிறாரு. தமிழ்ல இவருடைய படங்களுக்காக ஒரு சில பாடல்களையும் இவரே எழுதியிருக்கிறாரு. இளையராஜா எழுதின முதல் பாடல் மணிரத்னம் இயக்குன இதய கோயில் படத்துல வரக்கூடிய இதயம் ஒரு கோயில், அந்த பாடல் தான்.
இளையராஜாவுக்கு 5 தேசிய திரைப்பட விருதுகள் கிடைச்சிருக்கு. சிறந்த இசை இயக்கத்துக்காக 3, சிறந்த பின்னணி இசைக்காக 2 விருதுகளும் கிடைச்சிருக்குது. 2010 இவருக்கு இந்தியாவோட 3வது உயர்ந்த விருதான பத்ம பூஷன் விருதும், 2018 இந்தியாவோட 2வது உயர்ந்த சிவிலியன் விருதான பத்ம விபூஷன் விருதும் கிடைச்சது. 2012 வருஷம் இசைத்துறையில இவரோட படைப்பு அப்புறம் சோதனை படைப்புகளுக்காக பயிற்சி பெற்ற கலைஞர்களுக்கு வழங்கப்படுற மிக உயர்ந்த சங்கீத நாடக அகாடமி விருது இளையராஜாவுக்கு கிடைக்குது. 2013 வருஷம் 100 ஆண்டு இந்திய சினிமாவை கொண்டாடுற CNN IBN நடத்தின கருத்து கணிப்புல இளையராஜா இந்தியாவோட மிக சிறந்த இசையமைப்பாளரா செலக்ட் ஆகுறாரு. அமெரிக்க உலக சினிமா போர்ட்டல் டேஸ்ட் ஆஃப் சினிமா வரலாறுல 25 சிறந்த இசையமைப்பாளர் பட்டியல்ல 9வது இடத்தை பிடிக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல உள்ள ஒரே இந்திய இசையமைப்பாளர் இசைஞானி தான். 2003 வருஷம் BBC நடத்துற ஒரு சர்வதேச கணக்கெடுப்புல 125 நாடுகள்ல இருந்து 1/2 மில்லியன் மக்கள் கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்வுல 1991 ரிலீஸ் ஆகிற தளபதி படத்துல அடி ராக்கமா கையத்தட்டு பாடல் எல்லா காலத்து பாடல்களையும் முதல் 10 இடத்துல ரொம்பவே பிரபலமான 4வது பாடலா செலக்ட் ஆகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, இந்த பாடல் வரக்கூடிய முன்னிசை இடைசைன்னு சொல்ற ப்ரீலூட் இன்டர்லூட் இதை எல்லாமே சிம்போனி அப்படிங்கிற இசைக்கோர்வை பயன்படுத்தி பண்ணியிருப்பாரு. அதனால இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அந்த பாடலும் ரொம்பவே பிரபலமா ரொம்ப ஹிட்டான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இளையராஜாவுக்கு இதுவரைக்கும் ஏகப்பட்ட விருதுகள் கிடைச்சிருக்குது. 1981 தமிழக அரசோட கலைமாமணி விருது, 1988 மத்திய பிரதேச அரசோட லதா மங்கேஷ்கர் விருது, 1995 கேரள அரசோட விருது, இசையில சாதனை புரிஞ்சதுக்காக 1994 வருஷம் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அப்புறம் 1996 மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, 2022 திண்டுக்கல் காந்தி கிராமம் கிராமிய யூனிவர்சிட்டி எல்லாமே இளையராஜாவுக்கு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கிறாங்க. இளையராஜா இசைக்காக இந்திய அரசோட தேசிய விருது 5 தடவை வாங்கியிருக்கிறாரு. 1985 தெலுங்கு படமான சாகர சங்கமம் படத்துக்கும், 1987 தமிழ் படமான சிந்து பைரவி படத்துக்கும், 1989 திரும்பவும் தெலுங்கு படமான ருத்ரவீணை, 2009 மலையாள படமான பழசிராஜா, 2016 தமிழ் படமான தாரத்தப்பட்டையில பின்னணி இசைக்கும் வாங்கியிருக்கிறாரு. இசையை தவிர இளையராஜாக்கு போட்டோகிராஃபின்னு சொல்ற புகைப்பட கலையிலையும் ரொம்ப ஆர்வம் அதிகம். இது போக இலக்கியத்திலையும் ஆன்மீகத்திலையும் ஆர்வம் கொண்டவரா இருக்கிறார் இளையராஜா. நிறைய புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு. சங்கீத கனவுகள் அப்படிங்கிற ஐரோப்பா பயண குறிப்புகள், வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது அப்படிங்கிற புது கவிதைகள் தொகுப்பு, வழித்துணை, துளிகடல், ஞானகங்கா, பால்நிலா பாதை, உண்மைக்கு திரையேது, யாருக்கு யார் எழுதுவது, எண்ணரம்பு வீணை, நாத வெளியினிலே, பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள், இளையராஜாவின் சிந்தனைகள் அப்படிங்கறதெல்லாம் இவர் எழுதின புத்தகங்கள். இதெல்லாம் போக இசை OTT அப்படிங்கிற இணையதளம் ஒன்னை இளையராஜா தொடங்கி இருக்கிறார். இந்திய திரைப்படங்கள்ல மேற்கத்திய இசையை கொண்டு வந்ததுல இளையராஜாவுக்கு தான் முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், இசைஞானி அப்படின்னு சொல்லும் போதே இவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் சொல்லியிருந்தேன்னா, அந்த இசைஞானிங்கிற பட்டத்தை இவருக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியுமா? நம்முடைய தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் தான். இளையராஜா கிட்ட இருக்கிற தனித்தன்மை என்ன அப்படின்னா, நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, மேற்கத்திய இசை இது எல்லாத்தையுமே இவரோட படங்கள்ல பயன்படுத்துறதுனால படம் பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வகையான இசை விரும்பிகளுக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான இசையை இசை கோர்வையா கலந்து கொடுத்துருவாரு. உலகம் இருக்கிற வரைக்கும் இல்ல இசை இருக்கிற வரைக்கும் இசைஞானி இளையராஜாவோட படைப்புகளும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.